அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 141 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு நியூட்ரல் ட்ரேடிங் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், பட் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும். இன்றைக்கி மார்க்கெட்டை 100 போச்சு, அகைன் ஒரு 80 வந்துச்சு. அகைன் பார்த்திங்கன்னா க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 141 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 92% தான், உங்களுக்கு 92 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது. ஸோ ரொம்பலாம் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஆவரேஜாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் ரொம்ப அப்லேயும் போல் லோயரும் கொண்டு போகலை, ஒரு நியூட்ரல் ட்ரேடிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ ஆல்மோஸ்ட் ஒரு 230 பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேடிங் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 363 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி ஐடி மட்டும் இன்றைக்கி ஒரு 1.42% இறக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 453 வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடியில் சில பங்குகள் வந்து வாய்ப்பு கிடச்சிது, வாட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ண நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பை பண்ணியிருப்பீங்க. ஸோ நானும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். 1 or 2 பங்கு மட்டும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பங்காக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எஃப்ஐஎஸ் டேட்டா வந்து பார்த்தோன்னா ஈவினிங் மேலே தான் கிடைக்கும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 o'clock மேலே பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு கிடச்சிருந்தால் நானும் அதையும் சேர்த்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்த பங்குகள் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன பங்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிஇருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3.5% பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 4024 ரூபா பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்காக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப பங்கு இறங்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு யோசிச்சுட்ருக்கேன். கிடைச்சா கம்பல்சரி இதை நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நான் பையிங்கில் வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொருத்தராக கவனிங்க, என்ன லெவல் இருக்குது, என்ன லெவல் நம்ம கன்சிடர் பண்ணலான்னு பார்த்துட்டே இருங்க. அடுத்தக்கிட்ட லெவல் கிடச்சிச்சின்னா கம்பல்சரி ஒரு 335 அது மாதிரி கிடச்சா நல்ல ஒரு வேல்யூ தான். ஸோ இது இறங்குமான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இப்போ பீக்கில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம கம்பல்சரி உள்ளே போகலாம். அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஷிப் பில்டர்ஸ் கம்பெனி, மசாகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த பங்கு அடித்து இறங்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3.42% இறங்கியிருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 2281 ரூபா இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப டிப்பில் வந்துருக்கு. ஸோ லெவல் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே, நீங்களும் கன்சிடர் பண்ணுங்கள் எந்த லெவல் நம்ம பை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெவல் எனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்கள் உங்களுக்கு ஓகேனா பாருங்கள், கம்பல்சரி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்குங்க. ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்டைம் இந்த ஷார்ட் டேர்முக்கெலாம் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குற கம்பெனி. இதெல்லாம் வெயிட் பண்ணி கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அவசரப்பட்டிங்கன்னா ஹையில் வாங்கிட்டு லாஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு பங்காக பாருங்கள். எந்த லெவல் நம்மளுக்கு பையிங் லெவல் கிடைக்குதோ ஸோ அந்த லெவலில் போய்ட்டு பை பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம். வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணி நல்ல பங்கை கரெக்டான இடத்துல சூஸ் பண்ணுங்கள். அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா இந்தியோரக் இண்டஸ்ட்ரி, இது ஒரு அலுமினியம் கம்பெனி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.11% இறங்கியிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஒரு 916 க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இது ரொம்ப பீக்கில் தான் இருக்குது. ஸோ இது பக்கம் நம்ம போக வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சைலண்ட்டாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். நம்ம ஒரு நல்ல லெவல் கிடைக்கும்போது பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல ஒரு டிப் கிடச்சிச்சின்னா கம்பல்சரி உள்ளே போவோம். உள்ளே போகும்போது நம்மளுக்கு தேவையான பங்கு மட்டும் நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி பை பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த லெவல் போகாதீங்க, இந்த நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ இன்னும் கரெக்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி இது வழியும் நம்ம போகலாம். அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.80% வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்திங்கன்னா 1328 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 1300 கீழே போகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல பையிங் லெவல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பையிங் லெவல் சூஸ் பண்ணுங்கள். நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தேவையான பங்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டியாச்சும் பை பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆந்த்ரோபிக் அந்த டூல் வந்து இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா ஐடி கம்பெனியும் வந்து இப்போ அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி எல்லா ஐடி பங்குமே பார்த்திங்கன்னா நல்ல கரப்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்ட் ஆகுது, அகைன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி கரெக்டான லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ நான் நினைக்கிறது நல்ல லெவல் தான். உங்களுக்கு தெரிஞ்சால் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லெவல் பை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கிடைச்ச லெவல் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே தான் இந்த லெவல். ஸோ உங்களுக்கு பையிங் வேணும்னா கம்பல்சரி நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். அதர்வைஸ் அதை யாரும் சொல்கிறாங்க சொல்லிட்டுலாம் பை பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சுன்னா ஒரு 5% கரெக்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல வாய்ப்பு தான் அது. வாய்ப்பு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வாய்ப்பு ஏற்படணும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கம்பல்சரி உள்ளே போவேன். உள்ளே போய்ட்டு கம்பல்சரி எனக்கு தேவையான குவான்டிட்டியை நான் பை பண்ணுவேன். நீங்களும் பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சா கம்பல்சரி இதுவும் பையிங் போடுங்க.
அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 590 கோடி வந்து பார்த்தா மோசடி நடந்திருக்கு. ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா சண்டிகரில் ஒரு கிளை நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால் இன்றைக்கி மட்டுமே ஒரு 14,431 கோடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட் வந்து வர்த்தகம் சரிவடைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கரெக்ட் ஆகட்டும். கரெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணி நல்ல கரப்ஷன் கொடுக்கும்போது நம்ம பையிங் உள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லெவல் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 16% அடித்து இறக்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 70 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 60 கிட்ட வந்துச்சு, 62 அதுமாதிரி வந்துச்சுன்னா கூட நல்ல பையிங் லெவல் தான். வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா கரெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இந்த லெவலுக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த லெவல் ஓகேன்னா நீங்கள் கம்பல்சரி உள்ளே போங்க. ஒரு நல்ல குவான்டிட்டி பை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரெக்ட் கொடுத்துருக்கு. நாளைக்கும் கம்மியாகவும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், அவசரப்பட வேண்டாம். வெயிட் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு பை பண்ணலாம். ஸோ இது உங்களை வாட்ச் லிஸ்ட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு லெவல் கிடைக்கும்போது நம்ம உள்ளே போகலாம். அடுத்த பங்கும் பார்த்திங்கன்னா நான் வாட்ச் பண்ணுற கம்பெனி NSDL, நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 0.4% வந்து கரெக்ட் ஆச்சு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 919 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்ருக்கேன், இது ஒரு 947 சம்திங் உங்களுக்கு IPO வந்துச்சு. அதுலேருந்து கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள். இது நல்ல லெவல் தான். இதெல்லாம் லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்கு. ஸோ வெயிட் பண்ணி கரெக்டாக பிடிச்சிங்கன்னா நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா தான் நல்ல கெயின் கிடைக்கும். நீங்கள் போட்டுட்டு அகைன் நீங்கள் பை பண்ணிவிட்டு சேல் பண்ணிங்கன்னா ஒரு லாபம் கிடைக்காது. ஹோல்ட் பண்ணி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ நல்ல லெவல் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பங்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நல்ல லெவல் கொடுத்துருக்கு. பார்த்துட்டே இருங்க எல்லாருமே. அடுத்த நான் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருந்த பங்கு தான் சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ENRIN சீமென்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எனர்ஜி செக்டார் ஒரு பங்கு இருக்குது. ஸோ 2 பங்குமே நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 1.52% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீமென்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3300 கிட்ட போயிடுச்சு. இதெல்லாம் நல்ல லெவல் வந்துச்சு. 24, 25 அதுக்குள்ளே வந்துச்சு. வந்து ஒரு அகைன் ஒரு டிப் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீக் போயிடுச்சு. இதை நல்லா வாட்ச் பண்ணியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல பீக்கில் போயிட்டுருக்கு. நல்ல பங்கு இதெல்லாம். ஒரு ஷார்ட் டேர்ம் சரி நல்ல கெயின் கிடைக்கிற பங்கு. வாட்ச் பண்ணுங்கள். கரெக்டான லெவல் கிடைக்கும்போது பை பண்ணுங்கள். ஹையில் வாங்கிட்டு லோவில் வந்து விட்டுறாதீங்க. லோ வரும்போது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகுது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு பயங்கரமாக அடித்து விளையாடுங்க. அப்போ தான் நம்மளால் கெயின் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஹையில் வாங்கினா லாஸ் தான் ஆகும். இப்போ நல்ல லெவல் பீக் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3.2 வரையும் போயிடுச்சு. 3.3 வரையும் மூவ் ஆகிட்டு அகைன் பார்த்தா ஒரு கரெக்ட் கொடுத்துருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அகைன் 2.8 கிட்ட போயிருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல பங்கு இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கம்பல்சரி போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதானி ஃபோர்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதானி ஸ்டாக் எல்லாமே நல்ல பீக் போயிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 1557 ரூபா க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த பங்கெல்லாம் ஒன்ஸ் ஆஃப் டைம் நான் ஒரு 980 அகைன் பார்த்திங்கன்னா ஒரு 1080 பிடிச்சேன். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்போது நான் விற்றுட்டு வெளியே வந்துட்டேன். அகைன் ஒரு டிப் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். கிடச்சினா கம்பல்சரி நான் பை பண்ணுவேன். நான் பிடிச்ச லெவல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் பிடிச்சேன். 1080 ரூபா சம்திங் நான் பிடிச்ச லெவலு. ஒரு நல்ல பீக் போகும்போது நான் விற்றுட்டு வெளியே வந்தேன். நல்லா ப்ராஃபிட் பார்த்து நான் வெளியே வந்தேன். ஸோ அதே மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா பங்குலையுமே ஏற்படும். நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நல்ல பங்கு நம்ம சூஸ் பண்ணி நல்ல கெயின் பார்க்கலாம். ஸோ இதில் ஈஸியாக நம்ம மணி எர்ன் பண்ணலாம். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சூதாட்டம் நினச்சிருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கம்பல்சரி நல்ல வேலை இதை கம்பல்சரி கொண்டு போகலாம். ஒரு நல்ல கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பல்சரி இருக்குது. நிறைய பேர் லாஸ் ஆகிற விஷயம் இருக்குது. அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி கெயின் பண்ணலாம் எல்லாருமே. ஸோ வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. நம்ம எவ்வளோ பொறுமையாக அதில் ஹேண்டில் பண்ணுறோமோ அதில் அந்தளவுக்கு நம்ம ஒரு நல்ல கெயின் கிடைக்கும். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா வாங்கன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இதில் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற வழி நிறைய இருக்குது. நீங்கள் கரெக்டான பொறுமையான ஒரு வேலை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பங்கையும் சூஸ் பண்ணி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி கெயின் கம்பல்சரி கிடைக்கும். நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எந்த விஷயமும் தெரியாமல் உள்ளே வந்து லாஸ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிட்டு நான் கம்பல்சரி இப்போ எல்லாம் என் போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பங்கும் நான் கரெக்டாக சூஸ் பண்ணி தான் எடுப்பேன். எல்லா பங்கும் பை பண்ண மாட்டேன். நான் புதுசாக உள்ளே வரும்போது எனக்கு தெரியாத நிறைய கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பங்குலாம் சூஸ் பண்ணேன். நிறைய லாஸ்லாம் நான் பார்த்துட்டு அகைன் நான் உள்ளே வரும்போது தெளிவாக ஒரு என்ன பங்கு நமக்கு வேணும், எந்த டிப்பில் வாங்கணும், ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நான் ஒவ்வொரு பங்காக சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பங்காக சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும். மார்க்கெட்டில் கம்பல்சரி ஏதாவது ஒரு பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி கரெக்டான பங்கை பிடிச்சாலே போதும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பங்கு இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். விப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோசிங் 206 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.91% பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. நான் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல லெவல் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 200 கீழே கரெக்டாக பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஆச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்தா 206 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 200 கீழே வந்தாலும் கம்பல்சரி நல்லா பையிங் போடுங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அகைன் கிடைக்காது. ஸோ கிடைக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கெயின் கிடைக்கான வாய்ப்பு. ஸோ இறங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த பங்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 1071 கொடுத்துருக்கு. ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு 0.21% தான் கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவும் 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல். ஸோ எனக்கு பையிங் லெவல் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லெவல் ஓகேனா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க்கு. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் டைமுக்கு நல்ல ஒரு கோல் நம்மளுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு கெயினும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு தெளிவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க எதையுமே. அடுத்த பங்கு பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி வால்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து பிரித்து ஒரு பார்ட் மட்டும் தனியாக வந்திருக்கு. யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே இந்த கிரெடிட்டாக இருக்கும் இந்த குவாலிட்டி வால்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்டிங் ஆனதுலேருந்தே பார்த்திங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்குது. இந்த பையிங் பண்ணுற ஆப்ஷனும் வரல எனக்கு தெரிஞ்சு. நான் செக் பண்ணி பார்த்தா பை பண்ண முடியல. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதுவும் கரெக்டாகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூ போட்டு ஒரு பல்க் பை போட்டு வச்சுன்னா கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். இதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வாங்க சொல்லி எதை நாங்கள் உங்களுக்கு அந்த பரிந்துரை கொடுக்கல. ஸோ உங்களுடைய அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நாலேஜுக்கு எது கரெக்டோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஹையில் வாங்கிட்டு அந்த டைமில் வந்து ஹையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லோவில் வந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. நம்ம லாஸ் தான் அதிகமாகும். ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு பங்கும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும். நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது உள்ளே இறங்கி கம்பல்சரி அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிங்கன்னா நல்ல கெயின் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ளெட்ஜ் ஆகிறதும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் சரி, ஆல்மோஸ்ட் நிறைய கம்பெனிலாம் டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது உள்ளே இறங்கி தேவையான உங்கள் பங்கு வந்து மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி எல்லாருக்குமே.